ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் துரைராஜன், எஸ்எம்இ பில்டர்ஸ் வேப்பம்பட்டு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ப்ராஜெக்ட் 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. அந்த 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ட்ரிபிள் பெட்ரூம் ஹெட்ரூமோடு சேர்த்து உங்களுக்கு 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். உங்களுக்கு வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் இது. இந்த வீட்டில் நாம் பண்ணியிருக்க ஒர்க் எப்படி இருக்குது, வீடு எப்படி இருக்குது, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட மெயின் கேட்டு. இந்த மெயின் கேட்டு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஹெவி கேஜ் ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணி வடிவமைச்சிருக்கோம். உங்களுக்கு ஹெவியாக வரும். இந்த இடத்துலலாம் உங்களுக்கு செரா வுட் வரும். இங்கே வுட்டு மாதிரியே பீசஸ் வரும். இன்னும் வைக்கல, அது இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணால் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக ரேம்ப்பு பாருங்கள். இது பார்க்கிங் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ வந்து ரேம்ப் கார் ஏறுறதுக்கு பெரிய ஸ்லோப் கொடுத்துருக்கோம். அதில் கார் கிரிப்பாக மேலே ஏறுறதுக்காக உங்களுக்கு கிரிப் லைனும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஜனங்க நடந்து வர்றதுக்காக படிக்கட்டு கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட செப்டிக் டேங்க்கு. செப்டிக் டேங்கோட கெப்பாசிட்டி 8000 லிட்டர் கெப்பாசிட்டி. உங்களுக்கு இந்த செப்டிக் டேங்க் நிறையத்துக்கு உங்களுக்கு 20 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஒரு நார்மல் ஃபேமிலி இதில் கொடுத்தன இருக்காங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிங்க் வாட்ரு போகிறதுக்காக உரை இறக்கியிருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து 3க்கு 3 உரை, 6 உரை இறக்கியிருக்கோம். ஒரு உரையோட ஹைட்டு 1.25 அடி. இங்கே சிங்க் வாட்டர் பண்ணுறதுக்கு மட்டும், சிங்க் வாட்ரு குளிக்கிற தண்ணி மட்டும் போகிறதுக்காக இங்கே உரை இறக்கியிருக்கோம். பட் ஆனால் இந்த செப்டிக் டேங்க்கு ஃபுல்லாக வந்து 3/4 அடி செவர் போட்டு அதுக்கு மேலே வந்து சென்ட்ரிங் அடிச்சு சீலிங் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட வாட்டர் சம்பு. வாட்டர் சம்போட கெப்பாசிட்டி 4000 லிட்ரு. உங்களுக்கு ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம் உள்ள. ஸோ இதில் வந்து சேவ் ஆகிற வாட்டர் வந்து ஊற்று தண்ணி இதில் மிக்ஸ் ஆகாது. எந்த ஒரு டஸ்ட்டுமோ இல்லை சைட்லேருந்து வர ஊற்று எதுவுமே மிக்ஸ் ஆகாது. இதில் சேவ் ஆகிற வாட்டரும் வந்து பூமி சக் பண்ணாது. ஏன்னா ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பார்க்கிங் ஸ்பேஸு. 13க்கு 14. நீங்கள் கார் உள்ளே தாராளமாக நிறுத்திக்கலாம். 2 கார் கூட நிறுத்திக்கலாம், பைக்ஸ் நிறுத்திக்கலாம். பார்க்கிங்கில் டைல் போட்டிருக்கோம் பாருங்கள். டைல் ஃபுல்லாக ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ். உங்களுக்கு மழை பெஞ்சாலும் தண்ணி பட்டாலும் குழந்தைங்க நடந்தால் ஸ்கிட் ஆகாது, சறுக்காது. எல்லாமே டெக்ஸ்சர்டாக இருக்கும். மேட் ஃபினிஷ் இல்லாமல் டெக்ஸ்சர்டாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு கிரிப்னஸ் நல்லாயிருக்கும். குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் நடந்து போகிறதுக்கு ஓடி வந்தால் கூட அவங்க விழ மாட்டாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு கிரிப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட இபி மெயின் போர்டு. இபியிலேருந்து உங்களுக்கு ரீடிங் எடுக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வசதியாக இருக்கும். நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இபி ரீடிங் எடுத்துகிட்டு போங்கன்றதுக்காக இந்த இபி மெயின் போர்டை வெளியில் வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுக்கு நம்ம பண்ணியிருக்க ஒயரிங் ஃபுல்லாகவே 3 ஃபேஸ் ஒயரிங் பண்ணியிருக்கோம். கரண்ட் எடுத்துருக்கிறதும் 3 ஃபேஸ் லைன் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். ட்ரிபிள் ஃபேஸ் பெரிய மீட்டராக இருக்குது பாருங்கள். 3 கேரியர் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு கேரியர். ஸோ இது ட்ரிபிள் ஃபேஸு, 3 ஃபேஸ் கரண்ட்டு, 3 ஃபேஸ் ஒயரிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸில் சீலிங்கில் பாருங்கள் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி. உங்களுக்கு நைட் டைமில் பார்க்கும்போது க்ளோ ஆகும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன இடத்த பாருங்கள். இது கார்டனிங் ஸ்பேஸ் மாதிரி. இது 3க்கு 8. இந்த 3க்கு 8 இடத்துல செடிங்க வைக்கிறதுக்காக இடம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நம்ம வெளியில் போயிட்டு வரோன்னா ஃபேஸு, முகம், கை, கால் கழுவுறதுக்காக இந்த இடத்துல டாப் ஒன்று கொடுத்துருக்கோம். சின்ன ஸ்பேஸு, பட் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்பேஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட மெயின் டோரோட சேஃப்டி கிரில்லு. உங்களுக்கு நம்ம வீட்டில் எல்லா வீட்லையுமே வந்து மெயின் டோருக்கு சேஃப்டி கிரில் கொடுத்துருப்போம். இந்த சேஃப்டி கிரில்ல பாருங்க, சாலிட் கல்லவம் பாறால வடிவமைக்கப்பட்டது, ஹெவியா இருக்கு பாருங்க.
இதை பிரேக் பண்ணவும் முடியாது, நீங்கள் ஆட்டி பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணவும் முடியாது. அந்தளவுக்கு வந்து ஹெவியாக இருக்கும். இது ரெண்டுத்துலையுமே வந்து உள்ளே இருந்தோம் வெளியில் இருந்தோம் லாக் பண்ணுற மாதிரி பேண்ட் லாக் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்கன்னா வெளியில் லாக் பண்ணிட்டு போகலாம், இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் உள்ளே லாக் பண்ணிட்டு உள்ளே இருக்கலாம். டோர் திறந்து விட்டு சேஃப்டி கிரில்ல மட்டும் லாக் பண்ணிட்டு உள்ளே இருக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட மெயின் டோரு. ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் வுட்டு. எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குது பாருங்கள். அதோட டிசைனு ஃபுல்லாக டீக் வுட்டில் வடிவமைச்சிருக்கோம். இது ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்ததான் இந்த கைப்பிடி பாருங்கள். இந்த கைப்பிடி எல்லாமே கிராஸில் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக டோர் லாக் வச்சுருக்கோம், மாடர்னாக லாக் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதே மாதிரி இதில் கைப்பிடியும் இருக்குது. கைப்பிடியுமே வந்து பிராஸில் கொடுத்துருக்கோம். பிராஸில் கொடுக்கறதுனால உங்களுக்கு ரஸ்ட் ஆகாது, லைஃப் லாங் வரும். இந்த இதில் டிசைன்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இண்டூஸ்லாம் வாசக்கால் வைக்கும்போது அதில் வந்து இங்கே பொட்டு வைப்பாங்க. அந்த பொட்டு வைக்கிற இடத்துக்கு உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வாசக்கால்லேயே இருக்கிற டிசைன் இது, கார்விங் ஒர்க் இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஹாலோட வியூ. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு, டிவி பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். உள்ள பாருங்க, உங்களுக்கு 3 ஃபேஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து ரோட்டரி சுவிட்ச். உங்களுக்கு 3 ஃபேஸில் எந்த ஃபேஸில் கனெக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம திருப்பி வச்சுக்கலாம். லைன் ஃபேஸை மாற்றி கொடுத்துக்கலாம். அடுத்ததாக ஃபுல்லாக எம்சிபி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக ஆர்பிட் பிராண்டு, நல்ல குவாலிட்டி பிராண்டடாக ஐஎஸ்ஐ பிராண்டடாக கொடுத்துருக்கோம். ஹெவியாக இருக்கும், உங்களுக்கு லைஃப் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஹாலுக்கு வச்சிருக்க ஜன்னல். இந்த ஹாலுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்கோம், பெரிய ஹாலுன்றதுனால. இது 4க்கு 5 ஜன்னல், ஆப்போசிட்ல இருக்கிறது 4க்கு 4 ஜன்னல். எல்லாருக்குமே இந்த வீடு ஃபுல்லாகவே அலுமினியம் ஜன்னல் கொடுத்துருக்கோம். அதுலேயும் வந்து பவுடர் கோட்டிங் பெயிண்டோட கொடுத்துருக்கோம். அலுமினியம் டோர்னால் முதல்ல வந்து வெறுமனே ஒயிட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து கலர்ஸில் வருது. இது வந்து டார்க் ப்ரௌன் கலரில் பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வுட்டா இல்லை மெட்டலானே தெரியாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இதில் பாருங்கள், சாலிட் 10 mm அயன் பார் யூஸ் பண்ணி இதை வடிவமைச்சிருக்கோம். ஹெவியாக இருக்கும், இதை பிரேக் பண்ண முடியாது. எல்லாமே வந்து இந்த ஜன்னல் கிரில் எல்லாமே வந்து கான்கிரீட்டில் வச்சுருக்கோம், உங்களுக்கு செவுத்தில் வச்சுருக்கோம், டோரில் இல்லை. ஸோ வந்து இதை வந்து நவுத்துறது இல்லை உடைக்கிறதுன்றது இயலாத காரியம். உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி ஜன்னல் பாருங்கள். ஜன்னல் வந்து இந்த கிளாஸ் எல்லாமே வந்து டே லைட் கிளாஸு. நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்காக தெரியும். உள்ளேருந்து பார்க்கும்போது வெளியில் இருக்க எல்லாமே தெரியும். வெளிலேருந்து பார்க்கும்போது உள்ளே இருக்கிற எதுவும் உங்களுக்கு தெரியாது, பிளாக்காக தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜன்னலில் கொசுவலைக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஜன்னல் திறந்து வச்சுட்டு கொசுவலை போட்டுக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இந்த ஜன்னலில் பாருங்கள், கிளாஸ் வந்து டிசைனர் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும், நல்ல ஒரு அருமையான லுக்கு கொடுக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட பூஜை ரூமு. கிழக்க பார்த்த மாதிரி இருக்குது பூஜை ரூமு. அருமையாக ஒரு சின்ன கபோர்டு இல்லாமல் கொஞ்சம் கபோர்டை வந்து பெரிய சைஸில் கொடுத்துருக்கோம். அருமையாக இருக்கும் இது பார்க்கறதுக்கு. நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து இதுக்கு டோர் போட்டு மூடிக்கலாம், அதாவது கபோர்டு ஒர்க்கும் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு லுக்காகவும் இருக்கும். சேம் டைமில் பூஜை அறைன்றது ஒரு ஆம்பிள் ஸ்பேஸோடு இருக்கும், நிறைய ஸ்பேஸோடு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட டைல்ஸ் டிசைன். இதை பாருங்கள், அப்படியே எந்த அளவுக்கு நல்லா இருக்கு பாருங்கள். ஒரு இட்டாலியன் மார்பிளோட டிசைனில் இருக்குது. இட்டாலியன் மார்பிள் சேம் இதே மாதிரி கலரில் தான் வரும், இதே மாதிரி டிசைனில் தான் வரும். ரொம்ப லுக்காக இருக்கும். சில பேர் வந்து வாஸ்து இதுக்கு நம்ம கிரானைட் போடக்கூடாது, மார்பிள் போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதே லுக்கில் டைல்ஸில் போட்டிருக்கோம். 2க்கு 2 டைல்ஸ் தான் இது. பட் ஆனால் எந்த அளவுக்கு லுக்காக இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்கு அழகு சேர்ப்பது ஹாலு, வரவேற்பறை. அந்த அழகுக்கும் அழகு சேர்ப்பது நம்ம ஃபால் சீலிங் ஒர்க்கு. ஸ்பாட் லைட்டோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட கீழே இருக்கிற பெட்ரூமு. கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பெட்ரூமு, கிட்ஸ் பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸு 9க்கு 11. இதோட டோர் பாருங்கள்,
உங்களுக்கு வந்து ஃப்ளஷ் டோர் கொடுத்துருக்கோம். ஃப்ளஷ் டோருக்கு எப்படி டிசைன் யூனிக்காக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது வாட்டர் ப்ரூஃபு, பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதோட ஃப்ரேமு ஃபுல்லாக டீ கூட்டு. இந்த வாசகம் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு டீ கூட்டு. லாக் பேட்லாக் கொடுத்துருக்கோம். பேட்லாக் பாருங்கள், எஸ்எஸ் இது. எஸ்எஸ்ல மேட் ஃபினிஷில் இருக்கும். உள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூமில் உங்களுக்கு ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்கோம். எம்சிபி சுவிட்சோட வருது பாருங்கள். இதுதான் இந்த ரூமோட வியூ. கபோர்ட் கொடுத்துருக்கோம். லேப்டாப் பாருங்கள், உங்களுக்கு எல் டைப் லேப்டாப் கொடுத்துருக்கோம். சின்ன லேப்டாப் இல்லாமல் பெரிய லேப்டாப் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது கிட்ஸ் பெட்ரூம் தான், இருந்தாலும் இங்கேயும் இட வசதி அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல் டைப் லேப்டாப் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட கிச்சனு. கிச்சனோட ஷெல்ஃப்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தாராளமாக கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் மிக்ஸி கிரைண்டர்லாம் வச்சுக்கலாம். லேப்டாப் பாருங்கள், எல் டைப் லேப்டாப் கொடுத்துருக்கோம். கிச்சன் மேடை பாருங்கள், கிரானைட் டாப் கொடுத்துருக்கோம். தண்ணி ஸ்பில் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பீடிங் கொடுத்துருக்கோம். கீழே உங்களுக்கு ஆம்பிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட பேக் டோரு. வீட்டுக்கு பின்னாடி செட் பேக்கு ஒரு 2 அடி விட்டுருக்கோம். ஸோ அது வந்து இங்கே டோர் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த செட் பேக்குமே வந்து சேஃப்டி பில் கொடுத்துருக்கோம். வெளியிருந்து யாரும் அந்த கிச்சனுக்கும் வந்து உள்ளே வர முடியாது. நீங்கள் இதை வந்து உள்ளே லாக் பண்ணிவிட்டு, பேட்லாக் கொடுத்துருக்கோம், உள்ளே லாக் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வேலை செய்யலாம். அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட செட் பேக்கு. ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு ஆப்டான இந்த இடம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட காமன் பாத்ரூம். பிவிசி டோர் போட்டிருக்கோம். பாருங்கள், இதோட செவரு ஃபுல்லாகவே வந்து மேட் ஃபினிஷ் ஸ்டைல் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டெக்ஸ்சர்டாக இருக்கும், பெயிண்டிங் மாதிரி கொடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து கீசருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. 20 amp பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஷவரு, உங்களுக்கு ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் வர்றதுக்கு 2 டேப் கொடுத்துருக்கோம். இது வெஸ்டர்ன் கிளாஸட் தான் இந்த பாத்ரூமில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட வீட்டோட ஸ்டேர்கேஸு, படிக்கட்டு. ஒரு ஸ்டெப்ஸ்லாம் இது பாருங்கள், ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். உட்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். டிசைன் உட்டன் டிசைனில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், லுக்காக இருக்கும். அதோட கைப்பிடியை பாருங்கள், ஃபுல்லாக எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். ரெஸ்ட் ஆகாது, அழுக்குப்படாது, மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. அழுக்குப்பட்டால் தொடச்சி விட்டால் போதும், தொடக்காம விட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து புதுசாகவே இருக்கும் எஸ்எஸ். ஸோ எஸ்எஸ்ல கைப்பிடி கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. இங்கேயும் ஒரு ஹால் கொடுத்துருக்கோம். இந்த ஹால்லேயும் ஃபால் சீலிங் ஒர்க்கு எந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸ்பாட் லைட்லாம் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த ஸ்பாட் லைட்டுக்கும் இந்த ஹாலோட ஃபால் சீலிங் ஒர்க்குக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாலில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமு. கீழே எந்த டோர் கொடுத்துருந்தோமோ அதே டோர் தான். அந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சேம் டோர் தான். ப்ளஸ் டோரு உங்களுக்கு வாசக்கால் எல்லாமே வந்து டீ கூட்ட கொடுத்துருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ரூமோட வியூ. இந்த ரூம்லேயும் ஒரு கபோர்டும் லேப்டாப்பும் கம்பல்சரி கொடுத்துருக்கோம். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த ரூமு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூமோட சைஸு 14x10. இதுதான் நம்ம மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமு.
உள்ள பாருங்க, இங்கேயும் வெஸ்டர்ன் கிளாஸ் தான் கொடுத்துருக்கோம். இது பாத்ரூம் மாதிரி இல்லாமல் ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் மாதிரி இருக்குது பாருங்க. எங்களோட இது ஆர்ட் ஒர்க். இது கீசருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். 20 ஆம் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இதோட வால் டைல் பாருங்க எந்த அளவு டிசைனராக இருக்கு. மேட் ஃபினிஷு கான்ட்ராஸ்ட் கலராக கொடுத்துருக்கோம். மேட்சிங் கலராக டோர் டைலும் வால் டைலும் மேட்சிங்காக இருக்கும். உங்களுக்கு டிசைன் யூனிக்காக இருக்கும். இந்த பெட்ரூமில் ஏசிக்கான பாயிண்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எம்சிபியோட வரும். உங்களுக்கு ஹெவி பாயிண்ட்டு. இதுதான் நம்ம பால்கனிக்கான டோர். இது இந்த பால்கனியோட சைஸு 3x14 பெரிய பால்கனி. உங்களுக்கு கைப்பிடியில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம் பாருங்க. எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். டஃப் அண்ட் கிளாஸு 12 mm கிளாஸ் கொடுத்துருக்கோம். டிசைனர் கிளாஸு பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். எலிவேஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம வீட்டோட செகண்டரி பெட்ரூமு அல்லது தேர்ட் பெட்ரூமு. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x10. இந்த இடத்துல கபோர்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. கபோர்டு லேப்ட் உள்ள வரைக்கும் கொடுத்துருக்கோம். இது பெரிய லேப்ட்டு. பெரிய லேப்ட் உங்களுக்கு. இந்த பெட்ரூமுக்கும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இது இந்தியன் டைப் பாத்ரூமு. இங்க வந்து கீசருக்கான ப்ரொவிஷன் இருக்கு. உங்களுக்கு ஷவர் இருக்கு, ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டருக்கு 2 டேப் இருக்கு. அது இல்லாமல் இந்தியன் கிளாஸுக்கு தனியாக ஒரு டேப் கொடுத்துருக்கோம். மேலே வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். இதோட வால் டைலுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். இது வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன். இது இன்லெட்டு அவுட்லெட்டு ரெண்டுமே வந்துடும். வாஷிங் மிஷினை இங்கே ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாலில் 2 மாடம் கொடுத்துருக்கோம். இந்த மாடத்தில் அழகு பொருட்கள், டாய்ஸு, பொம்மை ஏதாவது வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஹாலோட லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இந்த இடத்துல 2 மாடம் கொடுத்துருக்கோம். இது மேலே போகிறதுக்கான படிக்கட்டு. மேலே ஹெட்ரூம் கொடுத்துருக்கோம். ஹெட்ரூமுக்கு கிரில் கொடுத்துருக்கோம். தண்ணி மழை பெஞ்சா உள்ளுக்குள்ளே வராது உங்களுக்கு. ஸோ அதனால தான் இங்கே ஹெட்ரூம் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட வீட்டோட மொட்டை மாடி, ஓப்பன் டெரஸு. இந்த இடத்துல வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். பர்கோலா கொடுத்துருக்கோம் பாருங்கள். பர்கோலாவில் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம். நைட் டைமில் அழகாக இருக்கும். அது க்ளோ ஆகும். அது ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வெளிச்சத்துக்காக ஒரு கிளாஸ் போட்டு ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த வீடு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு வீட்டோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.